ஹாய் மக்களே, அண்ணாமலை குடும்பம் சீரியல் ஆகஸ்ட் 11 2026 என்ன நினைச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் ஃபர்ஸ்ட் பட்டன் லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ணாமலை சொல்றாங்க ஜட்ஜி கிட்ட, அங்க ஊர்ல இருக்கிற கோயில்ல இருக்கிற ரூம்ல மக்களோட பயத்தை பயன்படுத்திக்கிட்டு அந்த ரூம்குள்ள நிறைய சிலைகளை வச்சு கடத்திருக்காங்க. நிறைய சிலைகள் அங்க இருக்கு, அதை பார்த்தேன்னு அண்ணாமலை சொல்றாங்க. அந்த சிலைகளை எல்லாம் எந்த கோயிலுக்கான சிலைகளோ அதை அந்த கோயில சேர்க்கணும்னு அண்ணாமலை சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க அண்ணாமலை. இவர் தனியா இந்த விஷயத்த பண்ணல, இவருக்கு பின்னாடி யாரோ இருக்காங்கன்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்போ அந்த கோதனன் சொல்றாரு, இல்ல இந்த தப்ப நான் பண்ணவே இல்லை, இவங்க என் மேல பொய் சொல்றாங்க, இவங்கதான் அன்னைக்கு சிலைய கடத்தினாங்க, இவங்களும் இவங்க மருமகன் தான் காரணம்னு அந்த கோதண்டன் சொல்றாரு. உடனே ஜட்ஜி சொல்றாரு, ஏயா இப்படி பொய் சொல்ற, நீ கோயில் சிலைய கடத்த சொன்னன்னு உன்னோட ஆளே சொல்லிட்டான், இதுக்கு மேலேயும் பொய் சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைக்காதன்னு ஜட்ஜி சொல்றாரு. அடுத்தது அண்ணாமலை சொல்றாங்க, இந்த கேஸ் விஷயத்தால ஊர்ல உள்ள கிராமத்து மக்கள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் சார், நானே இந்த கேஸுக்காக வந்து சாட்சி சொல்றேன்னு அண்ணாமலை சொல்றாங்க. அப்புறம் ஜட்ஜு 15 நாள் கோதண்டத்தை போலீஸ் கஸ்டடியில வச்சு விசாரிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் இந்த கேஸுக்கான தீர்ப்பு பார்த்துக்கலான்னு சொல்லிடுறாரு. அடுத்தது அண்ணாமலை சாட்சி சொல்லிட்டு வெளில வராங்க. அப்போ வெண்ணிலாவும் வரணும் அம்மா பாக்குறதுக்குள்ள நம்ம போயிடலான்னு சொல்லி ஓடுறாங்க. அப்போ அண்ணாமலை, வக்கீல், லக்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. எப்படி இந்த கேஸோட தீர்ப்பு எப்படி வரும்னு கேட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலை வக்கீல் கிட்ட. வக்கீல் சொல்றாரு, கண்டிப்பா இந்த கேஸ்ல கோதண்டத்துக்கு தண்டனை கிடைக்கும் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இன்னைக்கு கோர்ட்ல வாதாடனை பார்த்து நானே அசந்து போயிட்டேன் மேடம், ரொம்ப நல்லா பேசுனீங்க அப்படின்னு வக்கீல் சொல்றாரு. லக்ஸும் எல்லாரையும் அலற விட்டுட்டீங்க மேடம், ரொம்ப நல்லா பேசுனீங்கன்னு லக்ஸும் சொல்றாங்க. அண்ணாமலை பேசிட்டு இருக்கிறத எட்டக்க இருந்து ரவுடிங்க எல்லாம் நோட் பண்றாங்க. அண்ணாமலை சரி நம்ம எல்லாம் கிளம்பலாம் வாங்கன்னு கார்ல ஏற சொல்றாங்க. எல்லாரும் கார்ல ஏறினதும் ரவுடிங்க எல்லாம் காரை சுத்தி வளைக்கிறாங்க. அப்போ அண்ணாமலையோட டிரைவர் வெளில வந்து, எதுக்கு தடுக்கிறீங்க, நவுந்து போங்க, வழி விடுங்கன்னு சொல்லும் போது கார் டிரைவரை ரவுடிங்க அடிச்சு போட்டுடுறாங்க. அண்ணாமலை உள்ள இருந்துட்டு யார் இவங்க, எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு கேட்கும் போது லக்ஸ் வெளில வந்து, யார் நீங்க, எதுக்கு கலாட்டா பண்றீங்க, போலீஸ்க்கு போன் பண்ணுவேன்னு லக்ஸ் போன் பண்றாங்க. அப்போ லக்ஸையும் அடிச்சு போட்டுறாங்க. வக்கீலும் வெளில வந்து, எதுக்கு இது மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ்ல இப்ப புடிச்சு தரம் பாருங்க உங்களன்னு சொல்லிட்டு அவரும் போன் பண்ண போறாரு. அந்த லாயரையும் ரவுடிங்க அடிச்சு போட்டுறாங்க. அண்ணாமலை உள்ள கார்ல உட்காந்துக்கிட்டு டோரை திறக்கிறாங்க. அவங்களால டோர் திறக்க முடியல. டோரை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க அடி வாங்குறத வெண்ணிலாவும் வரணும் பாக்குறாங்க. அங்க பாருங்க நம்ம ஆளுங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு வெண்ணிலா சொல்றா. அப்போ வருணும் வெண்ணிலாவும் அந்த இடத்துக்கு வந்து, எதுக்கு எங்க ஆளுங்களை அடிக்கிறீங்கன்னு வருண் கேக்குறான். அப்போ வருண் அடிக்க வரும்போது வருண் அந்த ரவுடிங்களை அடிச்சு போட்டுறான். அண்ணாமலை யோசிக்கிறாங்க, வருண் எதுக்கு இங்க கோர்ட்டு பக்கம் வந்திருக்கானே, என்ன விஷயம்னு அண்ணாமலை ஆச்சரியமா வருணை பாக்குறாங்க. அப்பயும் அண்ணாமலை அந்த டோர் கதவை திறக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க, அவங்களால திறக்க முடியல. வருண் அந்த ரவுடிங்க எல்லாம் அடிச்சிட்டு இருக்கும் போது அண்ணாமலை எப்படியோ அந்த டோரை திறந்து வெளில வராங்க. இந்த அடியெல்லாம் உங்க அம்மாவுக்கு விழ வேண்டியது, உங்க அம்மா அடிக்கதான் நாங்க வந்தோன்னு அந்த ரவுடிங்க சொல்றாங்க வருண் கிட்ட. ரவுடிங்க அண்ணாமலையை அடிக்க போகும்போது அண்ணாமலை துப்பாக்கி எடுத்து அவங்க காலிலே சுட்டுடுறாங்க. அவங்க கொஞ்சம் பயப்படுறானுங்க ரவுடிங்களும் அண்ணாமலை கிட்ட வர்றதுக்கு. அண்ணாமலை சொல்றாங்க, தைரியம் இருக்கவங்க முன்னாடி வாங்க, யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி ரவுடிங்களை மிரட்டுறாங்க அண்ணாமலை. ஒருத்தவங்களாம் முன்னாடி வரானுங்க, ஒவ்வொருத்தவங்கலாம் அண்ணாமலை காலிலேயே சுட்டு அவனுங்கள ஓட விடுறாங்க. அடுத்தது போலீஸ் வந்து அந்த கோதண்டனை கூப்பிட்டு வரும்போது இதெல்லாம் பாக்குறாங்க. பார்த்துட்டு எந்த ஸ்டெப்பும் இல்லாம அமைதியா இருக்காங்க. கோதண்டன் சொல்றாரு, அங்க பாருங்க சார், அந்த ரவுடிங்க எல்லாம் அந்த அம்மா சுடுறாங்க, நீங்க என்னன்னா அமைதியா இருக்கீங்கன்னு கோதண்டன் சொல்றாரு. அவங்கள பார்த்தாலும் பெரிய இடம் மாதிரிதான் இருக்கு, இதெல்லாம் கண்டுங்கானாம இருக்கணும், முதல்ல உள்ள போயான்ட்டு கோதண்டத்தை போலீஸ் காருக்குள்ள அனுப்புறாங்க. அண்ணாமலை கார் மேல ஏறி மாசா துப்பாக்கி எடுத்து அந்த ரவுடிங்களை சுட்டு அந்த ரவுடிங்களை ஓட விடுறாங்க. ஓட விட்டுட்டு மாசா கீழே இறங்கி அண்ணாமலை கேக்குறாங்க வெண்ணிலா கிட்ட, என்ன வெண்ணிலா இங்க எங்க எதுக்கு வந்தீங்க, கோர்ட் பக்கம் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க அண்ணாமலை வெண்ணிலா கிட்ட. உடனே வருண் வந்து வெண்ணிலா ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டு போறான்னு பயந்துகிட்டு வெண்ணிலாவை தள்ளி விட்டு, ஒன்னும் இல்லம்மா, இந்த கோதண்டத்தோட கேஸ் இன்னைக்கு வருதுன்னு எங்களுக்கு தெரியும், அவனால உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் நாங்க வந்தேன் அப்படின்னு பொய் சொல்றான். நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சுன்னு வருண் சொல்றான் அண்ணாமலை கிட்ட. சரி
நம்ம டிரைவர், லாயர், லக்ஸ் எல்லாரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க வருணையும் வெண்ணிலாயும் அண்ணாமலை. அண்ணாமலைகிட்ட அப்போ லக்ஸ் சொல்றாங்க, மேடம் ஏற்கனவே இந்த சண்டைக்கு முன்னாடியே வருண் சார் லாயர்கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன்னு லக்ஸ் சொல்றாங்க. அண்ணாமலைக்கு லைட்டா சந்தேகம் வருது. உடனே அண்ணாமலை கார்ல போயிட்டு இருக்கும் போது லக்ஸ் சொன்னதெல்லாம் வச்சு யோசிச்சு பாக்குறாங்க. எதுக்கு வருணும் வெண்ணிலாவும் இப்போ கோர்ட்டுக்கு வந்திருக்காங்க? அப்போ கோர்ட்ல லாயர் சொன்னாரே 6 மாசத்திலேயே ஒரு ஜோடி விவாகரத்துக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்களே, அது வருணும் வெண்ணிலாவும் இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏற்கனவே வெண்ணிலா முகமே சரியில்லை, வருண் வெண்ணிலாவை கட்டாயப்படுத்தி கூட்டு வந்திருப்பானோ, எதுக்கு நம்மள்ட்ட வெண்ணிலா இதை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க வண்டியில போகும்போது. அடுத்தது வருணும் வெண்ணிலாவும் வரும்போது அண்ணாமலை ஹால்ல இருக்காங்க. என்ன இப்பதான் வரீங்களான்னு அண்ணாமலை கேக்குறாங்க வருணும் வெண்ணிலா கிட்டையும். ஆமா இப்பதான் வரோம்னு சொல்றாங்க. நீங்க முன்னாடியே வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போது, இல்ல நாங்க என் கடைக்கு வெண்ணிலாவை கூட்டு போயிட்டு வரமான்னு வருண் பொய் சொல்றான். அப்போ அண்ணாமலை வருண்கிட்ட கேக்குறாங்க, உண்மையிலே வெண்ணிலாவை கடைக்கு தான் கூட்டு போயிட்டு வரியா, என்ன புதுசா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது வருண் பொய் சொல்றான். நீங்க தானம்மா உங்களை மாதிரியே பிசினஸ் எல்லாம் கத்தர சொன்னீங்க வெண்ணிலாக்கு, அதான் கூட்டு போயிட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு பொய் சொல்றான். நீ கடைக்கு கூட்டு போனது சரி, அதுக்கு முன்னாடி எதுக்கு கோர்ட்டுக்கு வெண்ணிலாவை கூட்டு வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கு வருண் சொல்றான், நான் அந்த கோதண்ட விஷயத்தினாலதான் ஏதாச்சும் பிரச்சனை வரும்னு பயந்து போய் வந்தேன், அதே மாதிரி ஆயிடுச்சுன்னு திரும்பவும் போய் சொல்றா. சரி நீங்க போய் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் இருக்குல்ல, அது கிளம்புங்கன்னு சொல்றாங்க அண்ணாமலை வருண் கிட்டையும் வெண்ணிலா கிட்டையும். வெண்ணிலா சொல்றா, எதுக்கத்ததெல்லாம் இப்போதைக்கு நாங்க எங்க 2 பேரையும் நாங்க சரியாவே புரிஞ்சுக்கல, இப்போதைக்கு இதை வேண்டான்னு வெண்ணிலா சொல்றா. அதெல்லாம் இல்ல, முதல்ல இது நடந்தாதான் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிதலே வரும்னு சொல்றாங்க அண்ணாமலை. அண்ணாமலை சொல்றாங்க, எனக்கும் நேரங்காலத்தோட பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா, அக்கா சொன்ன மாதிரி எனக்கும் ஆசை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரின்ட்டு வெண்ணிலாவும் போயிடுறா. அப்போ வருண் போகும்போது அண்ணாமலை வருணை கூப்பிட்டு, வருண் வந்துட்டு கொஞ்சம் பேசணும் வான்னு சொல்றாங்க. வருணும் என்னமான்னு கேக்குறான். அப்போ அண்ணாமலை சொல்றாங்க, நீ பொய் சொல்றியா உண்மை சொல்றியான்றது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஜென்மத்துல பொண்டாட்டினா அது உனக்கு வெண்ணிலா மட்டும்தான், நீ வெண்ணிலா கூட தான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வருண் மனசுல யோசிக்கிறான், நீங்க என்னதான் எங்களை சேர்த்து வைக்க நினைச்சாலும் என்னையும் வன்னிலாயும் உங்களால சேர்த்து வைக்க முடியாதுமா இந்த ஜென்மத்துலன்னு அவன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு சரின்னு தலையாட்டுறான். சரி மனசை போட்டு குழப்பிக்காம வெண்ணிலா கூட வாழறதுக்கு உன் மனசை பக்குவப்படுத்திக்கும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்தது வெண்ணிலா வருண் ரூமுக்கு பால் எடுத்துட்டு போறா. அதை வான்மதி பாக்குறா. என்ன இந்த வெண்ணிலா மனசு மாறிடுச்சா, வருண் ரூமுக்கு பால் எல்லாம் எடுத்துட்டு போறாளே அப்படின்னு யோசிச்சுட்டு வெண்ணிலாட்ட கேக்குறா வான்மதி, என்ன வெண்ணிலா வருண் ரூமுக்கு பால் எடுத்துட்டு போறியா, இப்ப உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கேக்குறா. வெண்ணிலாவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறா. உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையான்னு வெண்ணிலா கேட்கும் போது, உனக்கு தெரிஞ்சது தானே அவரு இப்போ ஃப்ரெண்டாவே இருக்கலான்னு சொல்றாரு, அவர் எப்போதான் மனசை மாத்திக்க போறாரோ, என் வாழ்க்கை இப்படியே போயிடுச்சு, விடு என்னை விடு, நீயாச்சும் சந்தோஷமா இருன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா வெண்ணிலாவை வான்மதி. வெண்ணிலா பால் எடுத்துட்டு போய் வருண்கிட்ட கொடுக்குறா. வெண்ணிலா சொல்றா, அது இங்க பாருங்க இதெல்லாம் எனக்கு விருப்பமே இல்ல, அத்தைக்காக தான் நான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றா, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு வருண் கிட்ட சொல்றா. நம்ம 2 பேரும் டிவோர்ஸ் பண்ண போறதுல நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், அதனால நீங்களும் பேசாம போய் தூங்குங்க அப்படின்னு குட் நைட் சொல்லிட்டு வெண்ணிலா போறா. அப்போ வருண் சொல்றான் வெண்ணிலா கிட்ட, அம்மாவுக்கு என் மேல சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட சொல்றான். ஒருவேளை நம்ம கோர்ட்ல டிவோர்ஸ்க்கு நின்னதை அம்மா பார்த்துருப்பாங்களோ இல்ல வேற யாராவது அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்களோன்னு சொல்றான். அதுக்கு வெண்ணிலா சொல்றா, அத்தைக்கு விஷயம் தெரிஞ்சுதான் நிச்சயமா 2 பேரையும் திட்டிருப்பாங்க, அவங்களுக்கு டவுட் மட்டும் தான் வந்திருக்கு, நம்ம பிரிய போற விஷயம் அவங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தோணுதுன்னு வெண்ணிலா சொல்றான். அப்புறம் எப்படி என்ன ஆனாலும் இந்த ஜென்மத்துல வெண்ணிலா தான் உன் ஒய்ஃப்னு அழுத்தமா சொல்றாங்கன்னு வருண் கேக்குறான். அதுக்கு வெண்ணிலா சொல்றா, உங்களுக்கு வேணா என் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா அண்ணாமலத்தை இந்த வீட்டுல நான் மருமகளா வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்றா. இன்னொரு பக்கம் வான்மதி கௌதம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வருண் கூட இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டாரு, இந்த கௌதம்க்கு என்னாச்சு இன்னும் வரலையே, இன்னும் அவங்க ரூம்ல லைட் எரியுதுன்னு வெண்ணிலா ரூமை பார்த்துட்டு இருக்கா வான்மதி. அதோட முடியுது. பை மக்களே.